வணக்கம் நண்பர்களே, யூனிக் ஆட்டோ கேர் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு செத்தாக் இவி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அதனுடைய பேட்டரியை தான் நீங்கள் இப்போ அசம்பிள் பண்ணுறதை பார்த்துட்டு இருக்கீங்க. இதில் ஒரு ப்ராப்ளம் இருந்தது, அது என்னன்றது அப்படியே உங்களுக்கு வந்து சொல்கிறேன். சரி, அது சொல்கிறதுக்கு முன்னாடி இது என்ன ஆச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீப் மோடில் போயிடுச்சுங்க. அதை வந்து வேக்கப் பண்ணோம், பேலன்சிங் பண்ணி வேக்கப் பண்ணி எல்லாத்தையும் இப்போ வந்து அசம்பிள் பண்ணுறோங்க. இந்த பேட்டரி பேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா 51 வோல்ட் நாமினல் வோல்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய பேட்ரி பேக். அதாவது சொல்லப்போனால் 48 வோல்ட் பேக் சிஸ்டம் அப்படின்னு வச்சிங்களேன். இது மொத்தம் பார்த்திங்கன்னா 14 சீரியஸை வந்து கொண்டதுங்க. 14 சீரியஸ் பேட்ரி பேக், லித்தியம் அயன். இது வந்து பார்த்திங்கன்னா எல்ஜினுடைய செல்ஸ் வந்து இதில் இருக்கும். 2.98 AH கிட்டத்தட்ட 3000 mAh இருக்குங்க. பேரலில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து உங்களுக்கு 18 பேரலல் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 252 செல்ஸ் அடக்கிய பேட்ரி பேக் இது வந்துங்க. இதனுடைய ரேஞ்ச் உங்களுக்கு எவ்வளோ கொடுக்கும் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஸ்போர்ட்ஸ் மோடில் ஒரு 75வும், நீங்கள் நார்மல் மோடில் ஓட்டினீங்கன்னா ஒரு 90+ வந்து கொடுக்குங்க. இதே அந்த நார்மல் மோடில் நீங்கள் பிலோ 40 கீழே 35 அந்த மாதிரி ஓட்டினீங்கன்னா 100+, 110, 120 வரைக்கும் உங்களுக்கு வந்து இதில் வந்து கொடுக்குங்க. ஓகேங்களா? ஸோ இதுதாங்க இதனுடைய இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேன் ஆர்கிடெக்சர்டு சிஸ்டம்ங்க. இந்த சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஎம்எஸ் வந்து கேனோட தான் வேலை செய்யும், வேறு வண்டியோட கனெக்ட் பண்ண முடியாதுங்க. அதே மாதிரி இதை வந்து வண்டியில் கனெக்ட் பண்ணாலும் வண்டியோட வந்து ஓபிடி ஆன்போர்ட் டயக்னாஸ்டிக்ஸ் டூலோட பேர் பண்ணால் மட்டும்தான் வண்டி வந்து வேக்கப் ஆகுங்க. சரிங்க, இது எல்லாமே ஸ்லீப் மோடில் இருந்தது. அது எல்லாத்தையும் ஸ்லீப் மோட்லேருந்து நம்ம வந்து ரெக்கவர் பண்ணி ஒவ்வொரு செல் குரூப்பாக வந்து நம்ம சார்ஜ் பண்ணி மறுபடியும் பேலன்சிங் பண்ணி வேக்கப் பண்ணி அதை தான் அந்த அசம்பிள் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடான மல்டி லேயர் ஸ்ட்ரக்சர்டுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஓலா கூட ஈஸியாக பிரிச்சு பண்ணிடலாம், பட் இது பிரிக்கிறதுல ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பேக் வந்து கொலிஷன்லேருந்து பாதுகாக்கணுன்றதுக்காக விபத்துலேருந்து அந்த அலுமினியம் ஷெல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 mmக்கு மேலே வந்து உங்களுக்கு திக்னஸ் இருக்குங்க. அந்தளவுக்கு சாலிடாக இருக்குங்க. நீங்கள் பேக்கை தூக்கி போட்டால் கூட எதுவும் ஆகாதுங்க. ஓலாலாம் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கண்டெய்னருங்க. இது பார்த்திங்கன்னா அலுமினியம் ஷெல் மோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி வாட்டர் ப்ரூஃபிங்லாம் பக்காவாக இதில் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? பேஸ்ட்டுன்றதே வந்து மினிமைஸ்டாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரப்பரைஸ்டு ஓரிங் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் வந்துங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து 2 பேரலெலாம் வந்து, அதாவது 2 லேயராக இருக்கும். கீழே ஒரு லேயர், மேலே ஒரு லேயர். அதை வந்து சீரியஸ் பண்ணி அதை வந்து கனெக்ட் பண்ணி அதனுடைய ப்ளஸ் மைனஸ் எடுத்து, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ஒரு செல் குரூப் லேயருக்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 என்டிசி டெம்பரேச்சர் சென்சார் கொடுத்துருப்பாங்க. மொத்தம் இதில் வந்து பார்த்திங்கன்னா 6 டெம்பரேச்சர் சென்சார்ஸ் வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து அந்தளவுக்கு சேஃபாக இருக்கணுன்றதுக்காகங்க. இது அசம்பிள் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும், அவ்வளோ ஈஸியாக இருக்காதுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் ஸ்க்ரூஸ்லாம் வந்து இருக்குங்க. ஸோ ஃபைனலாக வந்து பிஎம்எஸ்ஸை வந்து அசம்பிள் பண்ணுறோங்க. ஓகேங்களா? பிஎம்எஸ்ஸை அசம்பிள் பண்ணி அடுத்து வந்து இதில் வந்து அவுட்புட்டை வந்து செக் பண்ண முடியாது. ஏன்னா இதில் வண்டியில் கனெக்ட் பண்ணி பேர் பண்ணால் மட்டும்தான் அவுட்புட் வரும். நம்மளுடைய சைடில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து பண்ணி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி இப்போது அவுட்புட் வந்து பாருங்கள். இது வந்து ஸ்லோ வீடியோ. இதில் வந்து பாருங்கள் அவுட்புட் வந்து வருதுங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் வோல்டேஜ் ரொம்ப கம்மியாக இருந்ததுங்க, 40 கிட்ட தான் இருந்ததுங்க.